ஸோ குஜராத் சிஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய் மற்றும் ஆதி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்துக்குச்சுல. ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் நம்பர் 26, அதாவது எல்எஸ்ஜி வர்சஸ் குஜராத் டைட்டன் ஜிடி. ஸோ இந்த மேட்சை பத்தி நம்ம வந்து சம்மரியா இருக்கட்டும், பெஸ்ட் பிளேயரா இருக்கட்டும், அண்ட் பிளே டு டெஸ்ட்ராய்ஸ், அதாவது பிளேயர்ஸ் டு டெஸ்ட்ராய்ஸா இருக்கட்டும். ஸோ இதை பத்தி வந்து நம்ம மொத்தமா வந்து ஆதி கிட்ட கேட்போம். ஆதி, சொல்லுங்க இதை பத்தி. அதாவது லக்னோ அண்ட் குஜராத் ரெண்டு ரெண்டு டீமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் டீம்ஸ். ஸோ மேட்ச் கண்டிப்பாக ஓகே. இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்னு முன்னாடியே தெரிஞ்சுது. அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ குஜராத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ஓப்பனர்ஸ் வழக்கம் போல் அவங்க ஓப்பனர்ஸ் தான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி பயங்கரமான பார்ட்னர்ஷிப்பு. அப்புறம் கொஞ்சம் 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 கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் போச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபயர் பண்ணல மிடில் ஆர்டர் இன்னைக்கு. பட் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் தான் போயிடுச்சு. 180 190 வந்து அந்த ஸ்டேடியமில் பெரிய டோட்டல் தான். ஏன்னா ஸ்டேடியமும் கொஞ்சம் பெருசு, ம். அப்பப்போ ஸ்லோவாகும். ஸோ ஒரு சேஸ் பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஸ்டேடியம் தான் அது. ஸோ ஒரு பார்ட் ஸ்கோர் எடுத்தாங்க. ஸோ சேசிங் வந்து டிசி வரும்போது ஸ்டார்டிங்ல நம்ம மார்க்ரம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் 2 3 மேட்ச் ஆடலன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிச்சில் மார்ச் இல்லை லக்னோக்கு. ஸோ அது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மார்க்ரம் எடுத்துட்டு சூப்பராக ஆடினாரு. பண்ட் ஓப்பனிங் பண்ணாரு. பட் பண்ட் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான், பெருசாக ஆட்டல. ஸோ மார்க்ரம் சூப்பராக ஆடினாரு இன்னைக்கு. பூரன் இருந்தாலும் அந்த ஓப்பனிங் அந்த மொமெண்டம் கொடுத்தாரு மிச்சில் மார்ச் இல்லைனாலும். ஸோ அது சூப்பராக போச்சு. ஸோ எப்படியோ தட்டி தட்டி லாஸ்ட் ஒரு இது கொண்டு போய் வின் பண்ணிட்டாங்க. ஸோ லக்னோவுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு ப்ரெஷர் ஆனாலும் வின் பண்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஸோ அந்த டீம் ஸோ பிளே ஆஃப் போறதுக்கான ஒரு டீம் லக்னோ ப்ரூவ் பண்றாங்க, இப்போதைக்கு ஓகே. இருக்காங்க. ஸோ அதான் ரிஷப் பந்த் வந்து இந்த மாதிரி சொன்னா கேப்டன்சி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஒரு டீம் மேனேஜ் பண்ற அளவுக்கு நல்லா பண்றாரு. பேட்டிங் சொதப்பினாலும் இது ஓகே தான். ஸோ பெஸ்ட் பிளேயர் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம் மார்க்ரம் சொல்லி ஆகணும். ஏன்னா சூப்பரான ஓப்பனிங் கொடுத்தாரு. அது போக பூரன் பூரன் வந்து ஆரஞ்சு கேப் கண்டிப்பா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் சொல்லணும். எல்லாரும் டிராவிஸ் ஹெட் ஸ்டார்டிங்ல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தான் எதிர்பார்த்தாங்க. யார் பயங்கரமா அடிப்பாங்கன்னு கடைசியில பார்த்தா பூரன் தான். அது ஒரு மேட்ச் இல்ல, எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. எல்லா மேட்ச் ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கரமா அடிக்கிறாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. பயங்கரமான ஒரு ஓகே. சீசன் போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்ரம் பூரன் தான் பெஸ்ட் பிளேயர். இது போக வருஷ பிளேயர் பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்ல பிளேயர்ஸ் தான். எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு. ஏன்னா ம். சிராஜ், சாய் கிஷோர், ம். இவங்க 2 பேர் சொதப்புவாங்க சத்தியமா எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் பயங்கர சொதப்பிட்டாங்க இன்னைக்கு. சிராஜ் 50 ரன்னு, சாய் கிஷோர் எக்ஸ்பென்சிவ் ஒரு 1.5 ஓவர் தான் போட்டாருன்னு எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. என்னாச்சுன்னு தெரியல. ம். ஐ திங்க் அவருக்கு ஏதோ இன்ஜுரி ஆச்சுன்னு பேபி கட் கொடுத்தாங்க. 1.3 ஓவர்ஸ் தான். ஸோ அப்படி கரெக்ட். போயிட்டு 1.3க்கு 1.3 35. ஓவர்ஸ் எதனால ஆச்சுன்னு தெரியல. ஸோ அப்புறம் ஸோ சொதப்பிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இதுதான் மேட்ச் சம்மரி. எனக்கு தெரிஞ்சு ஜிடி கண்டிப்பா பவுன்ஸ் பேக் ஆவாங்க. ஸோ அது ஒரு பெரிய லாஸ் தான் இல்லை ஜிடி தெரிஞ்ச வரைக்கும். எல்எஸ்டி வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க, கண்டினியூ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ என்ன நடக்குது. ஓகே. ஸோ சூப்பரான ஒரு சம்மரி எல்லாமே சேர்த்து ஒன்னு சொல்ல சொன்னேன். ஸோ மறந்துட்டேன் என்னோட இது. ஒன்னு சொல்ல ஆ. மறந்துட்டேன் இன்னைக்கும் தலைவன் ஆவேஷ் கான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அவரு வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு விக்கெட் விக்கெட் இனிமே எடுக்கிறாரு. தர்றாரு. ரைட். ரைட்ரா. ஸோ ஓகே. ஸோ என்னோட சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ரெண்டு டீமுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல டீம்னே சொல்லலாம். ஒரு டீம் ஒர்க்கா பண்றாங்க. அண்ட் வந்து ஒரு பிளேயர் மேல ப்ரெஷர் போடாம அந்த ஒரு பிளேயரே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லா மேட்சுமே அடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன். அண்ட் வந்து எல்எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லாஸ் ஆனாலுமே அங்க ப்ரெஷர் வந்து ஓனர் வந்து ப்ரெஷர் போட்டதுல இருந்து அந்த டீம் போற விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. அண்ட் கண்டினியூஸ் வின்னிங்குமே மேல ப்ரெஸ் ஆகி கிடைக்குது. ஸோ இது ஒண்ணு நான் எதிர்பார்த்தேன். அண்ட் வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கண்டிப்பா வந்து ஜிடில வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அண்ட் கில் ஓப்பனிங். ஸோ ஒரு மேட்ச் இல்ல, 2 மேட்ச் இல்ல, எத்தனை மேட்சா இருந்தாலும் இந்த எடுத்துக்கோ, வாங்கிக்கோ, அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாரு சாய் சுதர்ஷன். அண்ட் அவர் சொதப்புனா நான் ஆடுவேன், கில் சொதப்புனா சுதர்ஷன் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு காம்போ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தா 2 பேருமே நாங்க அடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வேற லெவல்ல வந்து ஆடி பாத்தீங்கன்னா 56 வந்து சாய் சுதர்ஷன், 60 கில்.
ஸோ இதுவே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸா போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பட்லர் வந்து பெருசா ஆடல, 16 தான், அதனால எல்லா மேட்ச் சொல்ல முடியாது. அண்ட் ருத்தர்ஃபோர்ட் 19 பால்ஸ் 22. ஸோ அதுதான் மேபி அங்க கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனையா இருந்துச்சு. இந்த 19 பால்ஸுக்கு வந்து இவர் இன்னும் 35+ ரன்ஸ் அடிக்கலாம், அந்த அடிக்க வேண்டிய ஆள் தான் இவரு, அந்த மாதிரி பவரும் இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல போன ஃப்ளோ வந்து லாஸ்ட்ல கம்மியாச்சோ ஜாஸ் பட்லர் கிட்டயும் ருத்தர்ஃபோர்ட் கிட்டயும், அதனால இந்த லாஸுக்கு காரணமா இருந்ததோ மேபி. இன்னொரு 20 to 30 ரன்ஸ் புஷ் பண்ணியிருந்தா இவங்க டஃபா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லி ஆகணும். அண்ட் எல்எஸ்டியோட பவுலிங் வந்து அவ்வளோ மோசம்லாம் இல்லை, எல்லாருமே ஓரளவுக்கு சூப்பராக தான் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா யாருமே 40+ தாண்டல. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நான் வந்து இங்க சொல்றேன். அண்ட் எல்எஸ்ஜி பேட்டிங் வைஸ் பார்த்தா நீ சொன்ன மாதிரி மாக்ரம், ஸோ மிச்சல் மார்ஷ் இந்த ஓப்பனர் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டியா அடிச்ச ஒருத்தவன், அவர் இல்லாத போது அது ஒரு பெரிய லாஸா எல்லாம் பார்த்தாங்க. பட் அந்த லாஸ் இல்லை, நாங்க வந்து டீமா ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்ரம் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் ரிஷப் பண்ணிட்டு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்காரு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏன்னா 18 பால்ஸ் 21 அங்க ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் நிக்கலாஸ் பூரான் ஒரு மேட்சுக்கும் நான் அடிப்பேன்டா, எல்எஸ்டிக்கு நான் இருக்கேன்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்றது. அவர் அன்ஸ்டாப்பபிள். ஸோ அவர் நின்ட்டாருனாலே அந்த 30 பால்னாலே 60 தான், அதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது நீ யார வேணா நீ போடு, நான் அடிச்சா 6 தான், வெளில போய் தான் விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட ஆடுறாரு. ஸோ இன்னுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இன்னிங்ஸ் பாக்குறதுக்கு. ஸோ நமக்குமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. 30 பால்ஸ்ல 6ஆ 4ஆ அப்படி போயிட்டே இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய இதுவா இருக்கு. அண்ட் பவுலிங்ல ஜிடி அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா சிராஜ் வந்து ஓப்பனிங்ல ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு. ஸோ அவர் ஆரம்பிக்கிறதுல தான் வந்து மேட்சே போகும். ஸோ அவரே வந்து அங்க 4 ஓவர்ஸ் வந்து ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு, 50 கொடுக்கும்போது அங்கேயே ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் இத்தனை மேட்ச் வந்து சென்டர் ஆஃப் த ஓவர்ஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் ஸோ 4 ஓவர் கொடுத்தா அழகா நறுக்கு 24 ரன் 25 ரன் 30 ரன்குள்ளதான் நிப்பாட்டுவாரு. ஸோ அவர் வந்து 1.3 ஓவர்ஸ்ல வந்து 35 ரன்ஸ் கொடுத்துருக்காரா அப்படின்னா அது ஒரு பெரிய, அவர் தான் போட்டாரா அவர் அப்படிங்கிற மாதிரி கடைசியில எனக்கு தான் ஒரு போட பெரிய வச்சாங்க. ஒரு கேள்வி. கடைசிதான் இல்ல, என்கிட்ட 2 மேட்சா கடைசிதான் போறாங்க. ம் ஏன்னா ரஷித் கானுக்கு சான்ஸ் தரேங்கிற பேர்ல ஏதோ ஸ்வாப் பண்றாங்க, அது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 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 பவுலர் கரெக்டா போட்டுட்டு இருக்காருன்னா அங்கே கொடுக்கலாம், அது எதுக்கு சேஞ்ச் பண்றாங்க, புது ட்ரை பண்றாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. மேபி அதனால கூட இதாகுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது வந்து ஜிடி வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பி ஒரு கம்பேக் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இது என்னன்னா, பிரசித் கிருஷ்ணா வந்து நான் பாராட்டுவேன். ஏன்னா எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டியா ஒரு 4 விக்கெட் 4 ஓவர் போடுறாரு. 25 24 அந்த ரேஞ்சு தான் தராரு. அண்ட் 2 விக்கெட்ஸ். ஸோ அவரு பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவார்டை தூக்கி போட்டு அண்ட் கம்பேக் வந்து வெயிட் பண்றேன். யாரு, சிராஜும் சாய் கிஷோர். ஏன்னா கிஷோர். இவங்க 2 பேர் தான் வந்து மெயின் ஜிடிஏ பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோட இதுன்னு சொல்லிட்டு சொல்லி விடுறேன். எல்எஸ்ஜி நல்லா போயிட்டு இருக்காங்க, ஜிடி வில் பி பவுன்ஸ் பேக், நீ சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே, 26 மேட்சை முடித்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து 27th மேட்ச். இட்ஸ் பயங்கரமான மேட்ச்னே சொல்லலாம். பஞ்சாப் அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஸோ பயங்கரமான மேட்ச். ஸோ 2 பேருமே போட்டிக்கு போட்டி, நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ என்னடா அடிக்கிற நான் அடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட. என்னடா கேம் இது இப்படி போகுது அப்படின்னு. ஸோ ஓகே, இந்த மேட்ச் பத்தி ஃபுல்லா சொல்றேன், ஸ்டார்ட் பண்றேன். அதாவது சன்ரைசர்ஸ் வந்து 4 மாசம் 4 மேட்சா மோசமா விளையாண்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த 240 ஸ்கோர் பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள 10 எரிஞ்சிருச்சு போல. பார்த்து இது நாங்க அடிக்கிறோம்டா, நீங்க என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஸ்டார்டிங்ல இருந்து முடிஞ்சு நிக்கிறதுலாம் இல்ல, அடிச்சுதான் இருப்பாங்க. அப்படிதான் போச்சு ஃபுல்லாவே. நிக்கவே இல்லையே. 140 மேல போயிடுச்சு ஸ்கோர். அவரு மட்டுமே ஃபுல்லா 6 4 6 தான். 6 தான் ஜாஸ்தி அடிச்சாரு போரோட. அப்படிதான் போச்சு. பவுலிங் என்ன பண்றேன்னு தெரியல ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஸோ அப்படிதான் ஒரு பயங்கரமான கம்பேக் எஸ்ஆர்ஹெச்க்கு. பேட் கமின்ஸ் சந்தோஷமா இருந்தாரு, காவியா மாறனா சந்தோஷமா இருந்தாங்க. ஃபேன்ஸே ஹாப்பி தான். பயங்கரமான கம்பேக்கு. பட் பஞ்சாப் கிங்ஸ் சொல்லி ஆகணும். 240 அடிச்சுட்டாங்க. அதே ஒரு பெரிய மோட்டிவ் தான், பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன். அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் 27 crores கொடுத்து வாங்குறாங்க. எல்லாமே ஒர்த்து, எல்லாமே பண்றாரு. கேப்டன்சி பண்றாரு, பேட்டிங் பண்றாரு, பேட்டிங் சூப்பரா பண்றாரு. ரொம்ப அக்ரெசிவா ஆறாரு. ஏன்னா ஓகே. ஒரு T20 ஸ்குவாட்ல தான் இல்ல ஸ்ரேயஸ் ஐயர். ஓடிஐக்கு மட்டும் தான் வச்சிருந்தாங்க இவ்வளவு வருஷமா.
பட் T20 என்னால் ஆட முடியும் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு திருப்பியும் சொல்லிட்டு சரியான அடிக்கும் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஓவராலாக டீம் எஃபர்ட் தான் பஞ்சாப் பேட்டிங் பொறுத்த வரைக்கும். பட் SRH ஓப்பனர்ஸ் வந்துட்டாங்க, ஓப்பனர்ஸே முடிச்சு விட்டாங்க. பார்க்கணும் இனிமே வந்து கம்பேக் கொடுப்பாங்களா SRH பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட்ல இருந்தாங்க, இப்போ மேலே போயிட்டாங்க, அடுத்து மேலே வருவாங்களா பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங். ஐ எம் வெயிட்டிங் தான். காவியா மாறும் வெயிட்டிங். இந்த வாட்டி எங்க தானே கப்புன்னு பார்ப்போம். பெஸ்ட் பிளேயர்னா யாரு? அபிஷேக் சர்மா தான் சொல்லி வரணும். அந்த பீஸ்ட திருப்பி ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண போறான்னு தெரியல. டிராவிஸ் ஹெட் வந்துட்டாரு ஃபார்ம். மற்றபடி ஒர்ஸ்ட் பிளேயர்னா நான் சொல்லணுமான்னு தெரியல. ஏன்னா பவுலிங் டோட்டலா ஃபெயிலியர் தான் அன்னைக்கு பஞ்சாப் பொறுத்த வரைக்கும். ஸோ கலெக்டிவ் ஃபெயிலியர் தான், ஒருத்தரை குத்த சொல்லி மற்றபடி எல்லாருமே அடி வாங்கினாங்க, ரெண்டு டீமும் அடி வாங்கினாங்க. நீ பேட்டர்ஸ் கேம் தான். ஸோ இன்னைக்கு பேட்டிங் யார் நல்லா ஆடினாங்கன்னா அவங்க வின் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னோட வந்து சம்மரி பார்த்தீங்கன்னா, SRH பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் நல்லா ஆடினா அந்த டீம்ல வந்து எல்லாருமே வந்து அடிப்போம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் இருக்கு. ஓப்பனர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அடிக்கணும்னு இன்டென்ட் இருக்கு. பட் ஆனா ஸ்கோர் வந்து இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா எல்லா மேட்சோட அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். அண்ட் பஞ்சாப் வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா, ஓப்பனர்ஸ் ஃபெயில் ஆகுனா ஒன் டவுன் கிளிக் ஆவாங்க, ஒன் டவுன் ஃபெயில் ஆகுனா ஓப்பனர்ஸ் நாங்க அடிக்கணும் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸுமே சரி, ஸ்ரேயஸ் கேப்டன். ஸோ இது வந்து ஒரு சரியான பிக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து தூக்கி இதுல போட்டு கேப்டனா கொடுத்து, கேப்டனை தாண்டி ஆடுற ஒரு 4 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் ஒரு 50+ அடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் சொல்லணும். ஸோ அதே ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அண்ட் ஓகே, இது ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இது வந்து சரியான ஃபைட்னே சொல்லலாம். ஸோ இன்னிங்ஸ் மொக்கையா போய் முடியல, ஓரளவுக்கு சூப்பரா ஒரு ஃபைட்டா அழகா கொண்டு போய் முடிச்சாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஓப்பனர் அபிஷேக் சர்மாவே ஒத்தால பாதி ஸ்கோர் வச்சுட்டான், 141 150 கிட்டத்தட்ட. மிச்சம்லாம் சேர்ந்து வந்து ட்ரெவிஸ் ஒரு 60. இவனுக்கு 2 பேர் சும்மா எதுக்கு வந்தாங்க ஆனானுங்கன்னு தெரியல. கிஷானும் கிளாசன் ஆச்சு 20 ரன். இஷான் கிஷான் பாரு 6 பால் தடவி 9 ரன். என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க தெரியல. அப்பயும் ஒரு 6 அடிக்கலாம் பார்த்தா. ஓகே, அதை பத்தி அதான் பேட்டிங் பிச்சரா இன்னைக்கு இவங்க 2 பேரும் மேட்சை பார்த்தா பேட்டிங் பிச்சு எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் பேர் ஃபெயிலியர் இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் பவுலிங்ல வந்து ஒரே ஒருத்தர் வந்து நான் பிளாஸ்ட் பண்ணணும்னு பாக்குறேன். எல்லாருமே விட்டுருவேன் நான், ஏன்னா பேட்டிங் பிச்சுன்னு சொல்லிட்டு. ஷமி 4 ஓவருக்கு 75. நீ பவுலிங் எடுத்து பாரு, சமகாமடியா இருக்கு. சைடு இல்ல எனக்கு ஒன்னும் புரியல. 24 பால்ஸுக்கு 75 ரன்னா ஒரு மெயின் பவுலர் நீ 75 ரன்னுங்கிறது எங்கேயோட அது லிமிட் தாண்டி எங்கேயோ இருக்காது. எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத்துட்டு எனக்கு அப்படியே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வருஷம் தான் 50 ரன் கூட நான் ஒத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் 75 கொஞ்சம் ஓவர். அதுதான் 50 இல்ல பேட் கமின்ஸ் என்ன நினைச்சு கொடுத்தாலும் அந்த 3 ஓவர்ல நிப்பாட்டு இருக்கலாம். 4வது ஓவர் கொடுத்து 75 அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். இந்த சைடு அந்த சைடு எடுத்து பாரு, எத்தனை பவுலர் போட்டிருக்காங்க பாரு. பஞ்சாப் கிங்ஸ் 8 பவுலர் எல்லாருமே அடிவாங்க. எல்லாருமே அடி. பாகிஸ்தானிஸ் மட்டும் தான் ஏதோ அது கூட எல்லாருமே 2-3 ஓவர் போட்டு 40 அவங்களுக்கு இன்னொரு 60-65 கொடுத்துருப்பாங்க. 60-65 கொடுத்துருப்பானுங்க போல போட்டு. அவ்வளவு பேர் போட்டு அபிஷேக் சர்மா அடிச்சாரு. அவன் நின்ட்டானா, அவன் போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒரு பக்கம் அவன் அந்த சிங்கிள் டபுள்ஸ் எல்லாம் கிடையாது, அவன் அடிச்சா 6-4 தான். அவன் இன்டென்டே அதுதான். அவன் தூக்குனா தூக்கிடணும், இல்லன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ஆப்போசிட் நினைக்கிறேன் ஏதோ ஒரு லக்ல தப்புச்சாரு தலைவன். அதான் நேத்தி அபிஷேக் சர்மா டே அப்படி சொல்லி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் எல்லாம் இதுக்கு மேல வருமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி எங்க IPL ரிவ்யூஸ் பண்ணி வீடியோ இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரு 4 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால். ஸோ இன்னைக்கு ஹாரிஸால ஜாயின் பண்ண முடியல, நாளைக்கு ஜாயின் பண்ணிப்பான். நன்றி, வணக்கம், பாய்.